Your time starts now. You can proceed. அனை அனைவருக்கும் வணக்கம். நான் சிவாஸ், கன்னியாகுமரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயில்கிறேன். என்னுடைய தலைப்பு இன்று நுரையீரல் இழைப்பெருக்கம் என சொல்லப்படக்கூடிய பல்மனரி ஃபைப்ரோசிஸ். தலைப்பிற்குள் செல்வதற்கு முன் எனக்காக ஒரு முறை அனைவரும் மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்கள் பார்ப்போம். அனைவராலும் இதை சுலபமாக செய்ய முடிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நம்மை போன்ற மருத்துவர்களின் மூச்சு சீராக இருந்தால் தானே நம்மை நாடி வரும் நோயாளிகளுக்கு சீர்கேடுகள் வராமல் இருக்கும். ஆனால் இந்தியாவில் பலரால் இதை செய்ய முடிவதில்லை. காரணம் பெருகி வரும் நுரையீரல் நோய்கள். அவ்வாறு இந்த நுரையீரல் நோய்களை இரண்டாக பிரிப்பர். மூச்சு தடை நோய்கள் என்று சொல்லப்படக்கூடிய அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீசஸ். இந்நோய்களில் காற்றானது நுரையீரலின் உள்ளே இருந்து வெளியே செல்வதற்கு தடைகள் ஏற்படுகின்றது. மாறாக நுரையீரல் இறுக்க நோய்கள் என்று சொல்லப்படக்கூடிய ரெஸ்ட்ரிக்டிவ் டிசீசஸ். இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் டிசீஸ்களில் நுரையீரலானது இறுக்கப்பட்டு வெளியே இருந்து மூச்சு காற்றானது நுரையீரலுக்குள் செல்ல முடியாமல் போகிறது. இந்த இறுக்க நோய்களை இரண்டாக பிரிப்பர். மார்புச்சுவர் நோய்கள் என்று சொல்லப்படக்கூடிய செஸ்ட் வால் டிசார்டர்ஸ் மற்றும் நுரையீரல் இடைத்திசு நோய்கள். நுரையீரலில் இடைத்திசு என்றால் மூச்சுக்குழாய்கள் மற்றும் காற்று பொட்டுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆல்வியோலை இவையை தவிர அதை தாங்கி நிற்கும் பிற உறுப்புகளை நாம் இடைத்திசு, பிற பிற அமைப்புகளை இடைத்திசு என்போம். அந்த இடைத்திசுகளை பாதிக்கக்கூடிய ஒரு வகையான நோய்கள் தான் இந்த நுரையீரல் இழைப்பெருக்க நோய்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஃபைப்ரோசிங் டிசீசஸ். இங்கு நான் சொல்ல வரக்கூடியது என்னவென்றால், நுரையீரல் இழைப்பெருக்கம் என்பது ஒரு தனியான நோய் அல்ல, இது ஒரு உடல் நிலை. இந்த ஃபைப்ரோசிங் டிசீசஸ் என்று சொல்லப்படக்கூடிய நுரையீரல் இழைப்பெருக்க நோய்கள் நுரையீரல் இழைப்பெருக்கத்தை உண்டாக்குகின்றன, அந்த நிலையை உண்டாக்குகின்றன. இந்த நுரையீரல் இழைப்பெருக்கம் என்பது நுரையீரலில் நாள்பட்ட அலர்ச்சி, அதாவது கிரானிக் இன்ஃப்ளமேஷன் காரணமாக இது விளைகிறது. இந்த காற்றுப்போட்டுகளை சுற்றிலும் இழைத்திசு, அதாவது ஃபைப்ரோட்டிக் டிஷ்யூவானது படிந்து படிந்து நுரையீரலின் நெகிழ்வுத்தன்மை குறைகிறது. அதாவது நுரையீரல் எளிதாக சுருங்கி விரியும் தன்மையானது இங்கு குறைகிறது. இது குறைவதால் நுரையீரலில் வாயு மாற்றம், அதாவது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனது குறைந்து மூச்சு திணறல் உட்பட பல பிரச்சனைகளை இது உண்டாக்குகிறது. பல்வேறு நோய்கள் இதனை உண்டாக்கும் என்று கூறினேன் அல்லவா? இவை பல்வேறான நோய்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நோய் உருவாக்கத்தை தான் கொண்டிருக்கும். இந்த நோய்களில் காற்றுப்போட்டுகளில் உள்ள மேலணி திசு என்று சொல்லப்படக்கூடிய ஆல்வியோலர் எபித்தீலியம் பாதிக்கப்படுகிறது. அது பாதிக்கப்படும் போது அதன் உள்ளே இருக்கும் இழைப்பெருக்க காரணிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஃபைப்ரோஜெனிக் ஃபேக்டர்ஸ் ஆனது வெளியிடப்படுகிறது. எப்பொழுது ஒரு திசு பாதிக்கப்படுகிறதோ அங்கு நோய் எதிர்ப்பு செயல்பாடும் நடக்கக்கூடும். அந்த நோய் எதிர்ப்பு செயல்பாட்டின் போதும் அந்த இரத்த வெள்ளை அணுக்களில் இருந்தும் இழைப்பெருக்க காரணிகளானது வெளியிடப்படுகின்றது. உதாரணமாக டிஜிஎஃப் பீட்டா போன்ற காரணிகள். அவை அருகே உள்ள இழை அணுக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஃபைப்ரோபிளாஸ்டுகளின் பெருக்கத்தையும் அவைக்குள்ளிருக்கும் இழை நாரின் தயாரிப்பையும் அதிகரித்து இழைப்பெருக்கமானது உண்டாகிறது. இப்படி இழை திசுவானது உருவாகி அதன் அருகே படிந்து படிந்து அது ஒரு வடுத்திசு, ஸ்கார் ஆக மாறுகிறது. இதில் அந்த இடத்தில் ஒரு குழிகள் போன்ற அமைப்பு உருவாகிறது. அந்த குழிகளிலே இரண்டாம் வகை நுரையீரல் அணுக்கத்தின் பெருக்கத்தை நம்மால் பார்க்க முடியும். நுரையீரலில் பொதுவாக 2 வகையான அணுக்கள் இருக்கும். முதலாம் வகையானது அதிக பரப்பளவு கொண்டதாகவும் வாயு மாற்றத்திற்கு பெரிதும் உதவுவதாக இருக்கும். இரண்டாம் வகையான நுரையீரல் அணுக்களை பார்த்தோம் என்றால் அதற்கு பரப்பளவு மிகவும் கம்மியாக வாயு மாற்றத்துக்கு சிறிதே உதவக்கூடியதாக இருக்கும். இந்த நுரையீரல் இழைப்பெருக்க நிலையில் இந்த இரண்டாம் வகை அணுக்களின் பெருக்கத்தை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் வாயு மாற்றமானது தகுந்த அளவில் குறைகிறதை நாம் பார்க்க முடியும். மொத்தமாக இந்த அமைப்பை பார்த்தோம் என்றால் ஒரு தேன்கூடு போன்ற அமைப்பை நமக்கு காட்டி கொடுக்கும். அருகே உள்ள படத்தில் நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் ஹனிகோம் ஃபைப்ரோசிஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவர். இப்பொழுது இந்த நுரையீரல் இழைப்பெருக்கத்தை பற்றி நாம் விரைவாக பார்த்தோம். இதனை விளைவிக்கும் நோய்களை பற்றி வரிசையாக காண்போம். முதலாவதாக காரணமறியா நுரையீரல் இழைப்பெருக்கம் என்று சொல்லப்படக்கூடிய இடியோபதிக் பல்மனரி ஃபைப்ரோசிஸ். இந்நோய்க்கு சரியான காரணமானது கண்டறியப்படவில்லை. இருப்பினும் புகைப்பிடித்தல், காற்று மாசுபாடு, வேதிப்புகைகள், பிற நோய் தொற்றுகள் போன்ற சுற்றுச்சூழல் காரணிகளும் டிஇஆர்டி, டிஇஆர்சி, பிஏஆர்என், ஆர்டிஇஎல், எம்யூசி5பி ஆகிய மரபணு தொடர்களில் மரபணு மாற்றம் போன்ற மரபணு தொடரமைப்பு காரணிகளாகவும் மற்றும் வயது காரணிகளும் காரணமாக மேலணி திசுவானது பாதிப்புக்குள்ளாகி அந்த இழைப்பெருக்கத்தை இது உண்டாக்குகிறது. மருத்துவ அம்சங்கள் என்று பார்த்தால் இந்நோயில் மூச்சு திணறல், வறட்டு இருமல், சயனோசிஸ், விரல் முனை வீக்கம் என்று சொல்லப்படக்கூடிய கிளப்பிங் காணப்படுகிறது. ஆய்வுகளுக்கு உட்படுத்தும் போது அவர்களுக்கு நுரையீரலில் உள்ள கீழ்மடல், அதாவது லோவர் லோபுகளிலும் மற்றும் சவ்வு அடிப்பகுதி என்று சொல்லப்படக்கூடிய சப் ப்ளூரல் ரீஜன்களிலும் மூச்சை உள்ளிழுக்கும் போது வெல்குரோ போன்ற ஒலிகளை நம்மால் கேட்க முடியும்.
படைவரையியல் ஆய்வு என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி ஸ்கேனில் பார்க்கும்போது தேன்கூடு போன்ற வடிவமைப்பு காணப்படும். இதற்கு தக்க சிகிச்சை என்பது நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை ஒன்றே. இருப்பினும் இந்த இழை அணுக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஃபைப்ரோபிளாஸ்டுகளின் வளர்ச்சிக்கு தேவையான டைரோசின் கைனேஸ் அதனுடைய தடுப்பான்களை வழங்கும் போதும், இந்த இழைப்பெருக்க காரணிகளான டிஜிஎஃப் பீட்டா அதனுடைய எதிர்ப்பிகளை வழங்கும் போதும் நல்ல பலன்களை அளிப்பதாக ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. அடுத்ததாக தூசுவழி நோய்கள். இவை கனிம தூசுகள், வேதிப்புகைகள், கரிம தூசுகள் போன்ற பல்வேறுபட்ட தூசிகள் நாள்பட்ட நுரையீரலில் படிந்து படிந்து நாள்பட்ட அழற்சியை அங்கு உருவாக்கி மேலணி திசுவின் பாதிப்பை உண்டாக்கி இழைப்பெருக்கத்தை உண்டாக்குகிறது. இவை பொதுவாக பெரும்பாலும் இந்த தொழில் சார்ந்த நோய்கள், ஆக்குபேஷனல் டிசீசஸாக கருதப்படுகின்றது. இதில் மிக முக்கியமான 3 எடுத்துக்காட்டுகளாக கருப்பு நுரையீரல் நோய் என்று சொல்லப்படக்கூடிய கோல்வர்க்கஸ் நிமோகோனியோசிஸ் மற்றும் சிலிக்கா தூசுவழி நோய் என்று சொல்லப்படக்கூடிய சிலிகோசிஸ் மற்றும் கல்னார் தூசுவழி நோய் என சொல்லப்படக்கூடிய ஆஸ்பெஸ்டோசிஸை பற்றி விரிவாக காண்போம். முதலாவதாக நிலக்கரி தொழிலாளர்களின் தூசுவழி நோய் என்று சொல்லப்படக்கூடிய கோல்வர்க்கஸ் நிமோகோனியோசிஸ். இது நீண்ட காலமாக நிலக்கரி தூசியை உள்ளிழுப்பதால் உண்டாகிறது. உள்ளிழுக்கப்பட்ட நிலக்கரி தூசானது நுரையீரலில் படிந்து படிந்து நாள்பட்ட அழற்சியை உருவாக்கி நுரையீரல் வீக்கம் என்று சொல்லப்படக்கூடிய எம்ஃபிசீமாவையும் இழைப்பெருக்கத்தையும் உண்டாக்குகிறது. இது முதலில் அறிகுறிகளே இல்லாத நோயாக ஆரம்பித்து பின்னர் தீவிரமடைகின்ற கடுமையான நுரையீரல் இழைப்பெருக்கம் என்று சொல்லப்படக்கூடிய ப்ராக்ரசிவ் மேசிவ் ஃபைப்ரோசிஸாக இது மாறுகிறது. மருத்துவ அறிகுறிகளானது தீவிரமடைகின்ற மூச்சு திணறல், கருப்பு சளி மற்றும் நுரையீரல் இருதய நோய் என்று சொல்லப்படக்கூடிய கார் பல்மனாலே. இந்த நோய்க்குறியியல் ஆய்வு படத்தில் நாம் பார்க்கையில் அந்த நிலக்கரி தூசுடன் கூடிய இழைப்பெருக்கத்தை நாம் இந்த அருகில் படத்தில் பார்க்கிறோம். அடுத்ததாக மருத்துவ ஆய்வுகள். படைவரையியல் ஆய்வில் உட்படுத்தும் போது அங்கே கரித்திசு முடிச்சுகளை நம்மால் பார்க்க முடியும் மற்றும் இழை திசுக்கான கட்டிகளை நம்மால் பார்க்க முடியும். மருத்துவ சிகிச்சை பொதுவாக இதே போன்ற தூசுவழி நோய்கள் ஒரே மாதிரியான சிகிச்சையை தான் கொண்டிருக்கும். இதற்கு முழுமையான மருத்துவ தீர்வு என்பது கிடையாது. நாம் முடிந்த மட்டும் இந்த நிலக்கரி தூசுக்கு வெளிப்படுவதை தவிர்க்க வேண்டும். பிற தொற்றுகள் இருந்தால் அதுக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். பிறகு கடுமையான நிலைகளில் நம் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம். அடுத்ததாக சிலிக்கா தூசுவழி நோய் என்று சொல்லப்படக்கூடிய சிலிகோசிஸ். இது சுரங்கங்கள், மணல் வேலைகள் போன்ற தொழில்களில் படிகமயமான சிலிக்கா, அதாவது கிறிஸ்டலின் சிலிக்காவை உள்ளிழுப்பதால் உண்டாகிறது. இந்த சிலிக்காவானது உள்ளிழுக்கப்படும் போது அந்த காற்று பொட்டுகள், அதாவது ஆல்வியோலைகளில் உள்ள பேருண்மிகள் மேக்ரோபேஜஸை அழித்து அதனுள் இருக்கும் அந்த இழைப்பெருக்க செயலூக்கிகள் ஃபைப்ரோஜெனிக் சைட்டோகைன்ஸை வெளியிட செய்து அதன் மூலம் அந்த இழைப்பெருக்கத்தை இது உண்டாக்குகிறது. அதனால் இந்த சிலிக்கா துகள்களை சுற்றி சுழல் வடிவமான இழைப்பெருக்கத்தை நாம் நோய்க்குறியியல் ஆய்வில் காண முடியும். இது காச நோய், புற்றுநோய் போன்ற நோய்களின் ஆபத்தை பல மடங்கு அதிகரிக்கின்றது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. மருத்துவ அறிகுறிகள் மூச்சு திணறல், உடல் சோர்வு, நுரையீரல் இருதய நோய் என்று சொல்லப்படக்கூடிய கார் பல்மனாலே. அடுத்ததாக ஆய்வுகளுக்கு உட்படுத்தும் போது இந்த நோயாளிகளுக்கு ஊடுகதிர் ஆய்வில், அதாவது எக்ஸ்ரேவில் முட்டை ஓடு வழியோ சுண்ணமேற்றம் காணப்படுகிறது. அதாவது எக்ஷெல் டைப் ஆஃப் கால்சிஃபிகேஷன் அங்கே காணப்படுகிறது. மருத்துவ சிகிச்சை அதே போன்றதான். மருத்துவ சிகிச்சை முடிந்த மட்டும் அந்த சிலிக்கா தூசுக்கு வெளிப்படுவதை நாம் தவிர்க்க வேண்டும். இதில் காசநோய்க்கான ஆபத்துகள் அதிகமாக இருப்பதால் இந்த சிலிகோசிஸுடன் சேர்ந்து காசநோய் இருக்கையில் அந்த காசநோய்க்கு தீவிரமான சிகிச்சையை நாம் அளிக்க வேண்டும். அடுத்ததாக கல்நார் தூசுவழி நோய் என்று சொல்லப்படக்கூடிய ஆஸ்பெஸ்டோசிஸ். இந்த கட்டுமான தொழில்களில் இந்த கல்நார்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. அங்கு வேலை செய்பவர்கள் அந்த மூச்சுடன் சேர்ந்து அதை உள்ளிழுப்பதால் இந்த கல்நார் தூசுவழி நோய் உண்டாகிறது. இந்த கல்நாரானது உள்ளே இழுக்கப்படும் போது அங்கு நாற்பட்ட அழற்சியை அங்கு உருவாக்கி இழைப்பெருக்கத்தை இது உண்டாக்குகிறது. இதற்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், இது உள்ளிழுக்கப்படும் போது புகையிலை போன்றவற்றில் இருந்து வரும் புற்றுநோய் காரணிகளை தனது மேற்பரப்பில் உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் தன்மையை இது கொண்டுள்ளதால் புற்றுநோய்க்கான ஆபத்தை இது பல மடங்கு அதிகரிக்கின்றது. மருத்துவ அறிகுறிகள் தீவிரமடைகின்ற மூச்சு திணறல், விரல்முனை வீக்கம், மூச்சை உள்ளிழுக்கையில் வெல்க்ரோ போன்ற ஒலிகளை நம்மால் கேட்க முடியும். இந்த கல்நாரானது உள்ளிழுக்கப்படும் போது இந்த காற்று போட்டுகளில் உள்ள பேருண்மிகள் இதை தணிக்கை செய்வதற்காக அதன் மேல் இரும்பு துகள்களை இட்டு தணிக்கை செய்யும். அதனால் இந்த கல்நாரானது உள்ளிழுக்கப்படும் போது தங்க நிறத்தில் காட்சி அளிக்கும். இதைத்தான் தங்க நிற கல்நார் அமைப்புகள், அதாவது கோல்டன் ஆஸ்பெஸ்டோஸ் பாடிஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவர். மருத்துவ ஆய்வுகள் நுரையீரல் கழிவு நீர்மம், அதாவது பிராங்கியல் லவாஜ் ஃப்ளூயிடில் நாம் தங்க நிற கல்நார் அமைப்புகளை காண முடியும். படைவரையியல் ஆய்வில் உட்படுத்தும் போது தேன்கூடு போன்ற அமைப்புகளை நம்மால் பார்க்க முடியும். இதற்கும் முழுமையான மருத்துவ தீர்வு கிடையாது. புற்றுநோய்க்காக தொடர்ச்சியாக இந்த நோயாளிகளை நாம் கண்காணிக்க வேண்டும். அடுத்ததாக குறிப்பிடப்படாத இடைத்திசு நுரையீரல் அழற்சி என்று சொல்லப்படக்கூடிய நான் ஸ்பெசிஃபிக் இன்டர்ஸ்டிஷியல் நிமோனியா.
இது லிம்போசைட் வகை இரத்த வெள்ளை அணுக்களை வந்து பிரதானமாக கொண்ட நோய் எதிர்ப்பு செயல்பாட்டின் காரணமாக விளையும் பாதிப்பிலிருந்து இது உருவாகிறது. இதில் வந்து மேலணி திசுவின் பாதிப்பு இல்லாமலேயே இங்கு வந்து லிம்போசைட் வகை அணுக்களால் இது நடப்பதால் அனைத்து இடங்களிலும் இது சீரான இலைப்பெருக்கமாக இது இருக்கிறது. அதனால் இங்கு வந்து தேன்கூடு போன்ற அமைப்பு காணப்படுவதில்லை. மருத்துவ அறிகுறிகளானது வறட்டு இருமல், மூச்சு திணறல், இணைப்பு திசு நோய்கள் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது எடுத்துக்காட்டாக ருமேட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் போன்ற இணைப்பு திசு நோய்களை இதை நாம் பார்க்கலாம். ஆய்வுகளுக்கு உட்படுத்தும் போது படைவரை ஆய்வு, அதாவது சிடி ஸ்கேனில் கண்ணாடி அரைத்த தோற்றம், அதாவது கிரவுண்ட் கிளாஸ் அப்பியரன்ஸ், அனைத்து இடங்களிலும் சமமான ஒரு இலைப்பெருக்கம் வந்து காணப்படுகிறது. இழுவை மூச்சுக்குழாய் விரிவடைவது, அதாவது டிராக்ஷன் பிராங்கியெக்டாசிஸும் காணப்படுகிறது. சிகிச்சை வந்து நோய் எதிர்ப்பு செயல்பாடு தடுப்பான்கள் என்று சொல்லப்படக்கூடிய இம்யூனோ சப்பரசன்ஸை வழங்கும் போது நல்ல பயன்களை இது அளிக்கிறது. அடுத்ததாக காரணமில்லாத ஒழுங்கமைக்கும் நுரையீரல் அழற்சி, அதாவது கிரிப்டோஜெனிக் ஆர்கனைசிங் நிமோனியா. காற்றுப்பொட்டுகளில் உள்ள மேலணி திசு ஏதேனும் ஒரு காரணமாக பாதிப்புக்கு உள்ளாகும் போது அதிலிருந்து வெளியேறும் இலைநார்களால் இது வந்து உண்டாகிறது. அந்த இலைநார்களை சுற்றி வந்து தழும்பாகு திசு உருவாகி அது வந்து காற்றுப்பொட்டுகள், மூச்சு குழாய்கள் ஆகிய இடங்களில் பதிந்து ஒரு தடையை வந்து உருவாக்கின்றன. இதைத்தான் வந்து மேசன் உருவங்கள் என்று நாம் கூறுகிறோம். இதில் வந்து இடைத்திசுவில் இலைப்பெருக்கம் வந்து இது உண்டாவதில்லை. அதனால் இங்கு தேன்கூடு போன்ற அமைப்பு இதிலும் காணப்படுவதில்லை. மருத்துவ அறிகுறிகளானது நுண்ணுயிர்களால் விளையும் நுரையீரல் அழற்சி சார்ந்த இருமல் மற்றும் மூச்சு திணறல். படைவரைவியல் ஆய்வில் உட்படுத்தும் போது தலையில் ஒளிவட்ட அறிகுறி, அதாவது ரிவர்ஸ் ஹாலோசைன் ஆனது நமக்கு தெரியும். அதாவது வெளிப்புறத்தில் வந்து நன்கு இலைப்பெருக்கம் உண்டாகியிருக்கும், உள்புறத்தில் வந்து வெற்றிடமாக காணப்படும். இதைத்தான் வந்து நாம் தலையில் ஒளிவட்ட அறிகுறி என்று கூறுகிறோம். சிகிச்சை வந்து நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தன்னிச்சையாகவே குணமடைகின்றனர். இருப்பினும் வந்து ஸ்டீராய்டுகள் வந்து பரிந்துரைக்கப்படுகிறது. அடுத்ததாக மருந்துகளால் விளையும் இலைப்பெருக்கம், அதாவது ட்ரக் இன்டியூஸ் ஃபைப்ரோசிஸ். புற்றுநோய்க்கான மருந்துகள் பெரும்பாலும் வந்து இந்த இலைப்பெருக்கத்தை உண்டாக்குகின்றன. மேலும் சில மருந்துகள் வந்து நுரையீரலிலேயே தங்கி அழற்சி நிலையை உருவாக்கி பின்னர் வந்து இலைப்பெருக்கத்தை உண்டாக்குகிறது. எடுத்துக்காட்டாக பிளியோமைசின், அமியோடாரோன் மற்றும் நைட்ரோஃபுரண்டாயின். மருத்துவ ஆய்வில் உட்படுத்தும் போது படைவரைவியல் ஆய்வில் ஒரு கலவையான அமைப்பு வந்து காணப்படுகிறது. இதில் கண்ணாடி அரைத்த தோற்றமும் காணப்படும், வலைப்பின்னல் போன்ற தோற்றம் காணப்படும் மற்றும் பிற கலவையான அமைப்புகள் காணப்படுகிறது. சிகிச்சையாக உடனடியாக அந்த குறிப்பிட்ட மருந்தை வந்து நாம் நோயாளிகளுக்கு அளிப்பதை நிறுத்த வேண்டும் மற்றும் ஸ்டீராய்டுகளை நாம் பரிந்துரைக்க வேண்டும். அடுத்ததாக கதிர்வீச்சால் விளையும் இலைப்பெருக்கம், ரேடியேஷன் இன்டியூஸ் ஃபைப்ரோசிஸ். இந்த மார்பு பகுதியில் ஏதேனும் ஒரு புற்றுநோய்க்காக சிகிச்சைக்காக வந்து கதிர்வீச்சை வந்து நாம் செலுத்தும் போது அந்த கதிர்வீச்சானது காற்றுப்பொட்டுகளில் வந்து பாதிப்பையும் மற்றும் இரண்டாம் வகை நுரையீரல் அணுக்கள் மற்றும் இலை அணுக்களின் பெருக்கத்தையும் இது வந்து உண்டாக்குகிறது. இது வந்து ஒரு பக்க விளைவுகளால் நம்ம சொல்லலாம். மருத்துவ அறிகுறிகள் காய்ச்சல், மூச்சு திணறல், சயனோசிஸ், மார்புச்சவ்வு நீர்க்கோவை என்று சொல்லப்படக்கூடிய ப்ளூரல் எஃப்யூஷன் மற்றும் நுரையீரல் இதய நோய் இது வந்து உண்டாக்குகிறது. ஆய்வுகளுக்கு உட்படுத்தும் போது படைவரையியல் ஆய்வில் கதிர்வீச்சு பகுதிக்கு உட்பட்ட இலைப்பெருக்கத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த படத்தில் காண்பிப்பது போல நுரையீரலின் கொள்ளளவு மற்றும் குறைந்து காணப்படும். சரி, இப்பொழுது ஏன் இதை பற்றி நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்தியாவில் தற்போது நுரையீரல் இலைப்பெருக்க நோய்கள் அதிகரித்து வருகின்றன. பதிவாகும் இலைப்பெருக்க நோய்கள் காரணமறியா நுரையீரல் இலைப்பெருக்க நோய் வந்து 17% வரை வைக்கிறது. இது பெரும்பாலும் தொழில் சார்ந்த நோயாக இருப்பதால் நாம் வந்து மருத்துவர்களாகிய நாம் அந்த தொழில் சார்ந்த ஆபத்து காரணிகள் உள்ள தொழில்களில் நாம் வந்து தொழிலாளர்களுக்கு முகக்கவசம் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு விழிப்புணர்வு அளிக்க வேண்டும். இதன் மூலம் இந்த நோயின் பரவலை நாம் பெரிதும் தடுக்க முடியும். மேலும் காற்று மாசுபாடு, தொழில் சார்ந்த தூசுகள், புகைப்பிடித்தல் போன்ற ஆபத்து காரணிகள் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதனால் இதை எதிர்த்து நாம் வந்து விழிப்புணர்வு அளித்து மக்களிடம் இதை கொண்டு சேர்க்க வேண்டும். இது நாள்பட்ட நோயாக இருப்பதால் இதை முன்கூட்டியே கண்டறிவது வந்து நமக்கு சிகிச்சைக்கு பெரிதும் உதவுகிறது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.